ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 18 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 17ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே வர ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்தாச்சு. ஓகேவா? ஆர்டிக்கிள் 14லேருந்து 18 வரைக்கும் பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டிங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, ஆர்டிக்கிள் 19லேருந்து 22 வரைக்கும் இருக்க ரைட் டு ஃப்ரீடம் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள்ஸ் ரைட் டு ஃப்ரீடம்க்கு கீழே வரது. ஸோ ஜென்ரல் நாலேஜ் வைஸும் பார்த்துட்டிங்கன்னா இதில் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். நமக்கு என்னென்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட் டு லைஃப்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க, வாழ்வதற்கான உரிமைன்னு சொல்லி. அது இல்லாமல் அந்த ரைட் டு லைஃப்குள்ளே வேறு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இருக்குது. ரைட் டு ஸ்லீப் கூட ஒன் ஆஃப் த ரைட்டு தான் நமக்கு. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் படி வந்து ரைட் டு ஸ்லீப்புக்கு கூட ஒரு இருக்குது ப்ரொவிஷன். ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் 19 தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னாவே ஆர்டிக்கிள் 19 வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஆர்டிக்கிள் 19க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரைட்ஸை வந்துட்டு கேரண்டி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 7 ரைட்ஸாக இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ரைட்டை வந்து நம்ம 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 வந்து டெலிட் பண்ணிடுவோம். அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு நம்ம கொண்டு போய் கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக வச்சுருவோம். அதாவது ஒரு லீகல் ரைட் மாதிரி வச்சுருவோம். மற்றபடி பார்த்திங்கன்னா 7 இருந்தது வந்துட்டு 6 ரைட்ஸாக மாறிடும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அந்த 6 என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா? அதாவது பேசுகிறதுக்கும் நம்மளுடைய சிந்தனைகளை வந்து வெளிப்படுத்துவதற்கான உரிமை இருக்குது. ரைட் டு அசம்பிள், அதாவது ஒரு இடத்துல கூடுவதற்கான உரிமை. ரைட் டு அசம்பிள் பீசபிளி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ், அதாவது ஆர்ம்ஸோட நீங்கள் கூடக்கூடாது. அதாவது கையில் வெப்பன்ஸோடலாம் நீங்கள் கூடுறதுக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது வந்து ஆர்மடு ரெபல்லியன் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஆர்ம்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிக்கலாம். ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், நீங்கள் வந்து ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸே வந்து இதுக்கு கீழே தான் வரும். ரைட் டு அசோசியேஷன் கீழே தான் உங்களுக்கு யூனியன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு உரிமை வந்து நமக்கு இருக்குது அடிப்படை உரிமைகளில். நெக்ஸ்ட்டு ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அதாவது இந்த இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே, இந்திய எல்லைக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் மூவ் பண்ணலாம், அதுக்குண்டான உரிமை உங்களுக்கு இருக்குது. ரைட் டு ரிசைட் அண்டு செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, செட்டில் ஆகிக்கலாம். அதாவது ரிசைடு, அதாவது அங்கேயே தங்கி நீங்கள் வாழலாம். இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் நீங்கள் போய் தங்கி அங்கேயே வந்து இருக்கலான்றதுக்கான உரிமை. ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், நீங்கள் எந்த ஒரு தொழிலையும் பண்ணுறதுக்கான உரிமை. ஆனால் அதுக்கு கீழே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இல்லீகலாக நீங்கள் பண்ணுற தொழிலுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை கிடையாது. லீகலாக நீங்கள் நியாயமாக பண்ணுற தொழிலுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. எந்த ஒரு தொழில் வேணால் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா உரிமைகள் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு உரிமையும் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரிஜினலி ஆர்டிகிள் 19 கண்டெய்ன்டு 7 ரைட்ஸ். அதாவது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 7 ரைட்ஸ் இருந்தது. ஆனால் நாம் தான் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு டெலீட் பண்ணிட்டோம். ஸோ தீஸ் 6 ரைட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் ஒன்லி ஸ்டேட் ஆக்ஷன் ஆர் நாட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது ஸ்டேட் ஆக்ஷனுக்கு மூலியமாக நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது ப்ரொடெக்ட் எகெயின்ஸ்ட் ஸ்டேட் ஆக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு எதிராக நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம போய் நிற்கலாம். ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எதிராக கிடையாதுன்னு போட்டிருக்கு. மோர் ஓவர் தீஸ் ரைட்ஸ் ஆர் அன்அவைலபிள் ஒன்லி டு த சிட்டிசன்ஸ் அண்ட் டு அதாவது என்னென்னா இந்த ரைட்ஸ் எல்லாம் யாருக்கு மட்டும்தான், நம்மளுடைய இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள். ப்ளஸ் and to shareholders of a company but not to foreigners or legal persons like companies or corporations etc. அதாவது அந்த ஷேர் ஹோல்டராக இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியில் ஓகேவா, அவங்களுக்கும் ஓகே பொருந்தும். ஆனால் ஃபாரினர்ஸ்க்கோ இல்லை அந்த நாட்டை சேர்ந்த வேறு ஏதாவது பர்சன்ஸ், லீகல் பர்சன்ஸ், கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The state can impose reasonable restrictions on the enjoyment of these 6 rights only on the grounds mentioned in the Article 19 itself and not on any other grounds. அதாவது ஆர்டிகல் 19க்கு கீழே
ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எமர்ஜென்சி டைம்லலாம் வந்து இது கட் ஆகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே ஆர்டிகல் 19க்கு கீழே வரது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆர்டிகல் 19ல் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்? ஒரு 6 ரைட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அதை வந்துட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது பேசுகிறதுக்கும் சுதந்திரமாக பேசுகிறதுக்கெல்லாம் உரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது என்ன மாதிரின்னு பார்த்துட்டிங்கன்னா, இட் இம்ப்ளைஸ் தட் எவ்ரி சிட்டிசன் ஹேஸ் த ரைட் டு எக்ஸ்ப்ரெஸ் ஹிஸ் வியூஸ். அதாவது அவங்களோட வியூஸ், ஒப்பீனியன்ஸ், பிலீவ், கன்விக்ஷன்ஸ் ஃப்ரீலி பை த வேர்ட் ஆஃப் மவுத், ரைட்டிங், பிரிண்டிங், பிக்சரிங் ஆர் இன் எனி அதர் மேனர். அதாவது தன்னோட கருத்துக்களை வந்துட்டு ஒருத்தர் வந்து எப்படி வேணால் தெரிவிக்கலாம். பேச்சு மூலியமாக, அதாவது வாய் வழியாக தெரிவிக்கலாம், எழுத்து மூலியமாக, இல்லை அதை பிரிண்ட் பண்ணி ஒரு நோட்டீஸ் மாதிரியோ, இல்லை பிக்சரிங், கார்ட்டூன்ஸ் மாதிரிலாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் வரும். ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. த சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இன்க்ளூட்ஸ் தி ஃபாலோயிங். அதாவது என்ன மாதிரியான ஃப்ரீடம் எல்லாம் நமக்கு இதுக்கு கீழே வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரைட் டு ப்ரொபகேட் ஒன்ஸ் வியூ ஆஸ் வெல் ஆஸ் வியூஸ் ஆஃப் அதர்ஸ். அதாவது ஒருத்தருடைய கருத்துக்களையோ இல்லை மற்றவர்களோட கருத்துக்களையோ நம்ம ப்ரொபகேட் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ்ஸுக்கு உண்டான ஃப்ரீடம் இருக்குது. கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் யார் வேணால் கொடுக்கலாம், அதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. ரைட் அகெயின்ஸ்ட் டேப்பிங் ஆஃப் டெலிஃபோனிக் கன்வர்சேஷன்ஸ். அதாவது உங்களுக்கு டேப் பண்ணுறது, ஒருத்தருடைய டெலிஃபோனிக் கன்வர்சேஷனை வந்துட்டு டேப் பண்ணுறதுக்கு வந்து எகெயின்ஸ்டாக இருக்கிறது. ஓகேவா? ப்ரொடெக்ஷன் இருக்குது. ரைட் டு டெலிகாஸ்ட், தட் இஸ் கவர்மெண்ட் ஹேஸ் நோ மோனோபோலி ஆன் எலக்ட்ரானிக் மீடியா. அதாவது ரைட் டு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது? கவர்மெண்ட் வந்து மோனோபோலி கிடையாது, கவர்மெண்ட் மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு கிடையாது, யார் வேணால் டெலிகாஸ்ட் பண்ணலாம் எலக்ட்ரானிக் மீடியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் அகெயின்ஸ்ட் பந்த் கால்டு பை எ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது பந்துக்கு வந்துட்டு ரைட்ஸ் கிடையாது ஃப்ரீடமில். ஓகேவா? ரைட் எகெயின்ஸ்ட் பந்த், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ணுறதோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுற பந்துக்கு எதிரான உரிமை. ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்குண்டான உரிமை. ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ், ஒருத்தர் வந்து அமைதியாக இருக்காருன்னா அதுவும் அவருக்கு உண்டான உரிமை தான். ஓகேவா? ஒருத்தர் தான் நினச்சி அமைதியாக இருக்கணும்னா அதுக்கும் உரிமை இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ். நெக்ஸ்ட்டு ரைட் அகெயின்ஸ்ட் இம்போசிஷன் ஆஃப் ப்ரீ சென்சார்ஷிப் ஆன நியூஸ் பேப்பர். அதாவது நியூஸ் பேப்பருடைய சென்சார்ஷிப்க்கு எதிரான ப்ரொடெக்ஷன் ஆகட்டும். ரைட் டு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆர் பிக்கெட்டிங் பட் நாட் ரைட் டு ஸ்ட்ரைக். அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு நீங்கள் போராட்டம் பண்ணவோ அசம்பிள் ஆகவோ உங்களுக்கு ரைட்ஸ் இருந்தாலும் ஸ்ட்ரைக் பண்ண, பட் நாட் ரைட் டு ஸ்ட்ரைக் பண்ண உங்களுக்கு வந்து உரிமை கிடையாது. ஆனால் அசம்பிள் ஆக மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பீச், ஒரு நீங்கள் ஒரு மேடை ஏறி பேசுகிறீங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருந்தாலும் ஸ்ட்ரைக் பண்ண ரைட்ஸ் கிடையாது. ஓகேவா? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனில் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, த ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த எக்ஸைஸ் ஆஃப் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. அதாவது ஸ்டேட் நினைச்சா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். அது எதன் மூலியமானா நம்மளுடைய இறையாண்மை, ஒற்றுமை இருக்கு இல்லையா? ஸோ அதையெல்லாம் ஒருமைப்பாடு, செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், நம்ம நாட்டோடைய பாதுகாப்பு சம்மந்தமாக, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ், பப்ளிக் ஆர்டர், டீசன்சி ஆர் மொராலிட்டி, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், டிஃபமேஷன் ஆர் அண்ட் இன்சைட்மெண்ட் டு அன் அஃபென்ஸ். என்னென்னா இதை வந்து பேச்சுரிமை, இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸ்டேட் நினச்சா பண்ணலாம். நீங்கள் வந்து நாட்டோட இறையாண்மைக்கு எதிராகவோ, நாட்டோட ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவோ, நாட்டோட பாதுகாப்புக்கு எதிராக, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணைக்கு எதிராகவோ, டீசன்சி, மொராலிட்டி, அதாவது ஒரு மொராலிட்டிக்கு எதிராகவோ, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு, டிஃபமேஷன், அதாவது ஒருத்தரை தரக்குறைவாக பேசுறது, இன்சைட்மெண்ட் ஆர் டு அன் அஃபென்ஸ், ஒருத்தரை வந்துட்டு அஃபென்ஸுக்கு தூண்டி விடுறது, ட்ரிகர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் மாதிரிலாம் உங்கள் பேச்சு இருந்தது, சர்ச்சைக்குள்ளாகிற மாதிரி உங்கள் பேச்சு இருந்தது அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுடைய ஸ்பீச்சுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு
ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி. ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளினா ஒரு இடத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து கூடுறாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு உரிமை இருக்குது. எவ்ரி சிட்டிசன் ஹேஸ் த ரைட் டு அசம்பிள் பீசபிளி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ். அதாவது எந்த ஒரு வெப்பனும் இல்லாமல் நீங்கள் கூடிக்கலாம். இட் இன்க்ளூட்ஸ் த ரைட் டு ஹோல்ட் பப்ளிக் மீட்டிங்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் டேக் அவுட் processions. This freedom can be exercised only on public land and the assembly must be peaceful and unarmed. அதாவது இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் லேண்டில் தான் வந்துட்டு கேதர் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் பண்ணுறது வந்து பீஸ்ஃபுல்லாகவும் அன்ஆர்ம்டாகவும் இருக்கணும். ஒரு அமைதியான முறையில் நீங்கள் கூட்டத்தை கூட்டி பேசுகிறது அப்படி தான் இருக்கணுமே ஒழிய அதே மாதிரி வெப்பனெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. திஸ் ப்ரொவிஷன் டஸ் நாட் ப்ரொடெக்ட் வயலண்ட் டிஸார்டர்லி riotous assemblies or one that causes breach of public peace or one that involves arms. அதாவது நீங்கள் ஆர்ம்ஸ் வச்சுருந்தாலோ ஏதாவது ஒரு வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இல்லாட்டி பப்ளிக் பீஸுக்கு எதிராகவோ, அதாவது என்ன சொல்கிறது, நம்மளுடைய பொது வெளியில் வந்துட்டு பொது அமைதிக்கு எதிராக நீங்கள் பண்ணுறது இல்லாட்டி ஏதாவது வயலன்ஸில் ஈடுபட்டிங்கனாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ஸோ அதுக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது. த ரைட் டஸ் நாட் இன்க்ளூட் த ரைட் டு ஸ்ட்ரைக். இதுக்கும் வந்து ஸ்ட்ரைக் பண்ண ரைட்ஸ் கிடையாது. எப்படி நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் பார்த்தோமோ சேமாக ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளிலையும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. The state can impose reasonable restrictions on the exercise of a right of assembly on two grounds. ரெண்டு விஷயத்தின் மூலியமாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட் நினச்சா இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். என்ன? அதே தான், sovereignty and integrity of India, public order including the maintenance of traffic in that area. அதாவது நாட்டோட இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் அதுக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல கூடுனாவோ, இன்னொன்று என்னென்னா டிராஃபிக் இந்த ஏரியா, அந்த இடத்துல நீங்கள் இப்போ எல்லாரும் கூடுனீங்கன்னா அந்த இடத்துல டிராஃபிக் ஆகிடும்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயத்திற்கு கவர்மெண்ட் ஸ்டேட் நினச்சா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அண்டர் செக்ஷன் 144 கீழே பார்த்துட்டிங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு 1976 அதுக்கு கீழே மேஜிஸ்ட்ரேட் கேன் ரீஸ்ட்ரெயின். மேஜிஸ்ட்ரேட் நினச்சா வந்து ரீஸ்ட்ரெயின் பண்ணலாம் ஒரு அசம்பிளியை. எதுக்காகன்னா ரிஸ்க் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நீங்கள் கூடும்போது வந்து ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் மேபி இருக்கலாம், இல்லை டேஞ்சர் ஆஃப் ஹியூமன் லைஃப், அதாவது ஹியூமன் லைஃப்க்கு டேஞ்சராக போய் முடியலாம். ஹெல்த்தி ஆர் அன்சேஃப்டி, இல்லாட்டி ஹியூமன் லைஃபு இல்லை ஹெல்த்துக்கு வந்து அவங்களுடைய ஹெல்த்துக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லாத மாதிரி, இல்லை சேஃப்டி இல்லை அந்த இடத்துல, டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த பப்ளிக் ட்ராங்குவிலிட்டி ஆர் ரியாட் ஆர் எனி அஃப்ரே. அதாவது நீங்கள் வந்து கூடுற விதமே கொஞ்சம் சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது, இது வந்து எங்கேயாவது போய் முடிஞ்சிடலாம், எங்கேயாவது போய் ஒரு மாதிரி வந்து டேஞ்சர் ஹியூமன்ஸ்க்கு வந்து டேஞ்சராக போய் முடிஞ்சிடலாம், இல்லை ஏதாவது ஒரு போராட்டமாக வெடிச்சிடலாம், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கிறது ஒரு மேஜிஸ்ட்ரேட் நினச்சா அவர் நினச்ச ரீஸ்ட்ரெயின் பண்ணலாம். செக்ஷன் 141க்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் பீனல் கோடில் கீழே ஒரு 5 இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கிற பீப்புள் ஒரு சரியா, அதாவது ஒரு 5-6 பேர் சேர்ந்து போய் ஏல என்ன சொல்லியிருக்காங்க, டு ரெசிஸ்ட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் எனி லா லீகல் ப்ராசஸ். லீகலாக ஒரு விஷயம் நடக்குது, அதை ஒரு 5-6 பேர் சேர்ந்து போய் அதை தடுக்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து போய் ஒரு லீகலாக நடக்கிற ப்ராசஸை தடுக்கிறாங்கன்னு வைங்க, அந்த இடத்துக்கு ரைட்ஸ் கிடையாது. டு ஃபோர்ஸபிளி ஆக்குபை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சம் பர்சன், அதாவது அதாவது ஒருத்தருடைய சொத்துக்களை போய் அபகரிக்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து போய், நமக்கு தான் வந்து ரைட் டு அசம்பிள் இருக்கே, நம்ம தான் கூடலாமே, ஒரு 5-6 பேர் எங்கே வேணால் கூடலாமேன்னு சொல்லி அந்த ரைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் போய் ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியை அபகரிக்க போகிறீங்கன்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. டு கமிட் எனி மிஸ்சீஃப் ஆர் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கிரிமினல் வேலையில் ஒன்று கூடி ஒரு 5-6 பேர் சேர்ந்து பண்ணுறீங்கன்னா அதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. டு ஃபோர்ஸ் சம் ஒன் டு டூ அண்ட் இல்லீகல் ஆக்ட், அதாவது இல்லீகலாக நீ இதை பண்ணுன்னு ஒருத்தரை போய் ஃபோர்ஸ் பண்ணுறது ஒரு 5-6 பேர் சேர்ந்து போய், அதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. டு த்ரெட்டன் த கவர்மெண்ட் ஆர் இட்ஸ் அஃபீஷியல்ஸ் ஆன் எக்ஸசைசிங் லாஃபுல் பவர்ஸ், அதாவது கவர்மெண்ட் தன்னோட வேலையை செய்யாமல் ஏதாவது ஒரு போய் தடுத்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளிக்கு கீழே வராது. அசம்பிள் ஆகிறீங்க, ஃப்ரீடம் இருக்குல்ல அப்படின்லாம் இந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அடிதான் விழும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ரைட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்
ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். ஓகேவா, அதாவது ஒரு குழு அந்த மாதிரி அமைக்கிறதுக்கு உண்டான உரிமை. இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அமைக்கிறதுக்கு உண்டான உரிமையும் இதில் தான் வரும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னால் என்னது, சுய உதவி குழுக்கள். ஓகேவா, சுய உதவி குழுக்கள் தானே, இல்லை கூட்டுறவு சங்கங்கள், சாரி. அது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அசோசியேட் பண்ணிக்கலான்றதுக்கான ரைட்ஸும் இதிலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஆல் சிட்டிசன்ஸ் ஹேவ் த ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் ஆர் யூனியன்ஸ் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இட் இன்க்ளூட்ஸ் த ரைட் டு ஃபார்ம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். கம்பெனிஸ், பார்ட்னர்ஷிப் ஃபிர்ம்ஸ், சொசைட்டிஸ், கிளப்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், ட்ரேட் யூனியன்ஸ் ஆர் எனிபடி ஆஃப் பர்சன்ஸ். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லா விஷயமும் இதில் வந்துடும். இட் நாட் ஒன்லி இன்க்ளூட்ஸ் த ரைட் டு ஸ்டார்ட் அன் அசோசியேஷன் ஆர் யூனியன் பட் ஆல்சோ டு கண்டினியூ வித் த அசோசியேஷன் ஆர் யூனியன் as such. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான உரிமையும் இதிலேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஃபர்தர் இட் கவர்ஸ் த நெகட்டிவ் ரைட் ஆஃப் நாட் டு ஃபார்ம் ஆர் ஜாயின் அன் அசோசியேஷன் ஆர் யூனியன். ஓகேவா, நெகட்டிவ் ரைட்டுக்கு, அதாவது ஏதாவது வேறு ஏதாவதுக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு யூனியனோ இல்லை ஒரு அசோசியேஷனோ வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்துட்டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எதனால், அதே தான், சாவனிட்டிக்கு எதிராகவோ, இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, இதுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். சப்ஜெக்ட் டு தீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் த சிட்டிசன்ஸ் ஹாவ் கம்ப்ளீட் லிபர்ட்டி டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் ஆர் யூனியன்ஸ் ஃபார் பர்சூயிங் லாஃபுல் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பர்பஸஸ். அதாவது ஒரு நல்ல ஒரு லாஃபுல் அப்ஜெக்டிவ்ஸாகவும் பர்பஸஸ்க்காகவும் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஹவவர் த ரைட் டு அப்டெயின் ரெகக்னிஷன் ஆஃப் த அசோசியேஷன் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேவா, ஆனாலும் உங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் கொடுக்கணும் அசோசியேஷனுக்கு கண்டிப்பாக அப்படின்றதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்டில் கிடையாது. ஓகேவா, த சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் த ட்ரேட் யூனியன்ஸ் ஹாவ் நோ கேரண்டீட் ரைட் டு எஃபெக்டிவ் bargaining or right to strike or right to declare a lockout. The right to strike can be controlled by an appropriate industrial law. இப்போ நீங்கள் ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, லேபர் அசோசியேஷன் இருக்குது, நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு ஸ்ட்ரைக்கோ இல்லை பார்கெனிங்கோ இல்லை லாக் அவுட்டோ வந்துலாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு இண்டஸ்ட்ரியல் லா இருக்கும் இல்லையா, அதன்படி தான் நீங்கள் பண்ணணுமே தவிர உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஓகேவா, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டோம், ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போது ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் மூவ்மெண்ட்டுக்கு உண்டான உரிமை. ஓகே, எங்கே வேணால் நீங்கள் மூவ் ஆகிக்கலாம் இந்தியாவோட டெரிட்டரிக்குள்ளே அப்படின்னு சொன்ன இல்லையா, அதுதான். ஸோ திஸ் ஃப்ரீடம் என்டைட்டில்ஸ் எவ்ரி சிட்டிசன் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் த கண்ட்ரி. அதாவது இந்தியன் சிட்டிசன் வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் ஜாலியாக போகலாம். he can move freely from one state to another or from one place to another within a state. அதாவது நீங்கள் ஸ்டேட்குள்ளே டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட், இப்போ மதுரை டு சென்னை, திருநெல்வேலி டு சென்னை, ஈரோடு டு சென்னை, சேலம் டு சென்னை, எப்படி இல்லாட்டி ஈரோடு டு சேலம், எப்படி வேணால் நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். சேம் டைம் நீங்கள் வந்து தமிழ்நாடுலேருந்து ஆந்திரா போகிறது, தமிழ்நாடுலேருந்து கேரளா போகிறது, கோவாலேருந்து இது போகிறது, கோவாலேருந்து மகாராஷ்டிரா போகிறது, இந்த மாதிரி எங்கே வேணால் நீங்கள் ஸ்டேட் டு ஸ்டேட்டும் போய்க்கலாம். This right underline the idea that India is one until so far as the citizens are concerned. Thus the purpose is to promote. இது எதை ப்ரொமோட் பண்ணுது, நேஷ்னல் ஃபீலிங், நாமெல்லாம் இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரியும், நாட் பரோஷியலிசம். அதாவது பரோஷியலிசம்னா அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம். நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு ஈரோடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஈரோடு வந்து ஒரு சின்ன ஏரியா அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு பரந்த மனப்பான்மை, நம்மெல்லாம் இந்தியன்ஸ்ப்பா, இது வந்து இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு நேஷ்னல் ஃபீலிங்கை கொடுக்குது. யார் வேணால் எங்கே வேணால் போகலான்னு சொல்கிற உடனே. த கிரவுண்ட்ஸ் ஆஃப் இம்போசிங் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் திஸ் ஃப்ரீடம் ஆர் டூ. என்னென்னா ரெண்டு விஷயத்தில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுக்கலாம். என்னென்னா நேம்லி த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி ஸ்கெடியூல்டு ட்ரைபு. அதாவது ஜென்ரல் பப்ளிக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக வரதோ, இல்லை ஸ்கெடியூல்டு ட்ரைப் ஏரியாக்குள்ளே நீங்கள் போகலாமான்னு கேட்டால் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது. ஓகேவா, the entry outsiders in tribal areas is restricted to protect the distinctive culture, language, customs and manners of scheduled tribes and to safeguard their
ட்ரெடிஷ்னல் வெக்கேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது இப்போ ஒரு ட்ரைபல் ஏரியா இருக்குது, பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற இடம். அந்த இடத்துல நம்ம ஈஸியாலாம் உள்ளே போக முடியாது, அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு கல்ச்சர் இருக்கும், லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காகவும் மீன்வைல் வந்துட்டு நீங்கள் போய் அங்கே ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளே டக்குன்னு நீங்கள் எங்கே வேணால் போகலான்னு சொன்னால் நாம் பாட்டுக்கு போயிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்கு அங்கங்கே போட்டுட்டு வந்துடுவோம். அதை யாராவது ஒரு அனிமல் சாப்பிட்றதாகட்டும், இல்லை ட்ரைபல் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ட்ரைபல் குரூப்ஸ்க்கு வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்கை பற்றின நாலேஜே இருக்காது. அவங்களே என்னமோ ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்தமானில் வந்து சென்டினல் ட்ரைப்ஸ் இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறாங்க, அதை பற்றிலாம் ஒரு டீட்டெயிலுமே நமக்கு தெரியாது. பிகாஸ் அவங்க அதர் பீப்புளை வந்துட்டு உள்ளே விடுறதில்ல, உள்ளே போனவங்களையும் வெளியில் விடுறதில்ல, அங்கேயே வந்து கொண்டுடுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களையும் சேஃப்கார்ட் பண்ணணும், நம்மளையும் அவங்கக்கிட்ட இருந்து சேஃப்கார்ட் பண்ணணும். மீன்வைல் அவங்க ஏரியா வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் போகிறோம். திடீர்னு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே சாண்டல்வுட்டாக இருக்குது, நம்ம கை சும்மா இருக்குமா எதையாவது உடச்சிக்கிட்டு வருவோம். இல்லாட்டி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு ஏதாவது ஒரு ஐடியா போட்டு சும்மா பிளான் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஏரியாவுக்கு மட்டும். The Supreme Court held that the freedom of movement of prostitutes can be restricted on the ground of public health and in the interest of public morals. அதாவது என்னன்னா, இந்த ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் வந்துட்டு பப்ளிக் ஹெல்த்துக்கு அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாயிடும், அதே மாதிரி பப்ளிக் மொரால்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அது கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்குன்றதுக்காகவும். சேம் டைம் அந்த பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எய்ட்ஸ்னால் அஃபெக்ட் ஆனவங்களுடைய மூமெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஓகேவா? நெக்ஸ்ட், த ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் ஹேஸ் 2 டைமென்ஷன். ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் வந்து ஒரு 2 டைமென்ஷனில் இருக்குது, இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இன்டர்னல்னால் என்ன? நீங்கள் வந்துட்டு இன்சைட் த கண்ட்ரி எங்கே வேணால் போய்க்கலான்றது, ஸ்டேட் டு ஸ்டேட் போய்க்கலாம், ஊர் விட்டு ஊர் போய்க்கலாம். அப்படி எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்துட்டு நம்ம கண்ட்ரியிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதும், அந்த கண்ட்ரியிலேருந்து மறுபடியும் கம்பேக் டு த கண்ட்ரி நம்ம கண்ட்ரிக்கே ரிட்டர்ன் ஆகிறது, அதுக்குண்டான ரைட்டும் இருக்குது. ஆர்டிகல் 19 வந்து என்ன சொல்லுதுன்னா, protects only the first dimension. The second dimension is, அதாவது நம்ம ஆர்டிகல் 19க்கு கீழே தான் இப்போ ஒவ்வொன்றும் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆர்டிகல் 19 வந்து ஃபஸ்ட்டு டைமென்ஷனை தான் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. த செகண்ட் டைமென்ஷன் இஸ் டெல்ட் பை ஆர்டிகல் 21. அந்த 21க்கு கீழே எப்படி வந்துடுதுன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதுக்கு கீழே வந்துடுது. ஓகேவா? இப்போ பாஸ்போர்ட்டே பார்த்திங்கன்னா ரைட் டு லிபர்ட்டிக்கு கீழே வந்துடும். உங்களுக்கு யார் கேஸ் ஒன்று வருமே, அவங்களோட பாஸ்போர்ட்டை எடுத்ததுனால தான் அதை வந்து பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுருப்பாங்க, அதனால தான் அந்த கேஸே வரும். ஓகேவா? மேனகா காந்தி கேஸுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டுன்றது ஒரு பர்சனல் லிபர்ட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ், அதாவது ஒரு வாழ்வது அந்த இடத்துல தங்குறதுக்கான உரிமை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எவ்ரி சிட்டிசன் ஹேஸ் த ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் தங்கலாம். 2 பார்ட் இருக்குது. அதாவது த ரைட் டு ரிசைட் இன் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி விச் மீன்ஸ் டு ஸ்டே அட் எனி பிளேஸ் டெம்பரரியாக நீங்கள் எந்த பிளேஸில் வேணால் தங்கலாம். ரைட் டு செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி விச் மீன்ஸ் டு செட் அப் அ ஹோம் ஆர் டொமிசில் அட் எனி பிளேஸ் பர்மனெண்ட்லி. பர்மனெண்ட்டாக டெம்பரரியாக தங்குறதுக்கும் அங்கேயே வந்து பர்மனெண்ட்டாக எந்த பிளேஸில் வேணால் தங்குறது, 2 இதில் கொடுக்குறாங்க. த ரைட் இஸ் இன்டென்டட் டு ரிமூவ் இன்டர்னல் பேரியர்ஸ் வித்தின் த கண்ட்ரி ஆர் பிட்வீன் எனி ஆஃப் இட்ஸ் பார்ட். திஸ் ப்ரொமோட்ஸ் நேஷ்னலிசம் அண்ட் அவாய்ட்ஸ் நேரோ மைண்டட்னஸ். அதாவது இது என்னென்னா, ஒரு நேஷ்னலிசமை வந்து ப்ரொமோட் பண்ணுது, இந்தியாவுக்குள்ளே எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி. த ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி தான் ஸ்டேட் நினச்சா ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம் 2 கிரவுண்ட்ஸில். அது என்னென்ன மாதிரினா, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக், அதாவது ஜென்ரல் பப்ளிக்கு கீழே ஏதாவது ஒரு பொதுமக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கிற விதமாக, ஓகேவா, ஜென்ரல் பப்ளிக்கோடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கிற விதமாக இருந்தாலோ, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி ஸ்கெடியூல்டு ட்ரைபல் ஏரியா. ஸோ இந்த 2 விதத்தில் த ரைட் ஆஃப் அவுட் சைடர் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் ட்ரைபல் ஏரியாஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ப்ரொடெக்ட் த டிஸ்டிங்டிவ் கல்ச்சர். அதே தான் சேம்.
அவங்களுக்குன்னு லாங்குவேஜ் இருக்குது, கஸ்டம்ஸ் இருக்குது, அதே மாதிரி அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுக்காக அவுட் சைடர்ஸ் வந்துட்டு ஸ்கெடியூல்டு ஏரியாஸ்க்கு கீழே ரிசைட் பண்ண அனுமதி கிடையாது. இன் மெனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி த ட்ரைபல்ஸ் ஹாவ் பீன் பெர்மிட்டட் டு ரெகுலர் தேயர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் தேயர் கஸ்டமரி ரூல்ஸ் அண்ட் லாஸ். பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் நம்ம கண்ட்ரிலேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட்லாம் வந்து ட்ரைபல் ஏரியாஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு ட்ரைபல் குரூப்ஸ்க்கு வந்துட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒரு மோரர்லெஸ் அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவே இருக்கும். ஓகேவா. Next, the Supreme Court held that the certain areas can be banned for certain kinds of persons like prostitutes and habitual offenders. அதான் அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு எல்லா ஏரியாலையும் போகிறதுக்கு உண்டான விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. From the above, it is clear that the right to residence and the right to movement are overlapping to some extent. என்ன அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் டு ரெசிடென்ஸும் ரைட் டு மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் ஓவர்லாப் ஆகும் ஒரு இடத்துல. அதாவது ரெண்டுமே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் அப்படின்றாங்க. ஓகேவா. ரெண்டுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், அதாவது உங்களுடைய தொழில். ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் கிவன் த ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன்ஸ் ஆர் டு கேரி ஆன் எனி ஆக்குபேஷன்ஸ் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். நீங்கள் என்ன ஆக்குபேஷன் ட்ரேடு பிஸ்னஸ் எது வேணால் பண்ணலாம். திஸ் ரைட் இஸ் வெரி வைட் ஆஸ் இட்ஸ் கவர்ஸ் ஆல் த மீன்ஸ் ஆஃப் ஏர்னிங் ஒன்ஸ் லிவ்லிகுட். அதாவது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வைடராக தான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. திஸ் ரைட் இஸ் அதாவது என்னென்னா ஜென்ரல் பப்ளிக்கு எதிராகவோ இருந்தால் உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. த ஸ்டேட் இஸ் எம்பவர்டு டு, அந்த ஸ்டேட் நினச்சதுன்னா ப்ரிஸ்கிரைப் ப்ரொஃபஷனல் ஆர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் நெசசரி ஃபார் ப்ராக்டிசிங் எனி ப்ரொஃபஷன் ஆர் கேரிங் ஆன் எனி ஆக்குபேஷன் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். அதாவது ஸ்டேட் நினச்சதுன்னா வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அதாவது ப்ரொஃபஷனல் இல்லாட்டி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் அந்த வேலையை நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். கேரி ஆன் பை இட் செல்ஃப் எனி ட்ரேடு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி ஆர் சர்வீஸ் வெதர் டு த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் சிட்டிசன் ஆர் அதர்வைஸ். அதாவது தனியாகவும் ப்ரைவேட்டாகவும் நீங்கள் என்ன ட்ரேடு பிஸ்னஸ் எல்லாமும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நோ அப்ஜெக்ஷன் கேன் பி மேட் வென் த ஸ்டேட் கேரிஸ் ஆன் அ ட்ரேட் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி ஆர் சர்வீஸ் எய்தர் அ மோனோபோலி டு த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆர் காம்படிஷன் வித் எனி சிட்டிசன். அதாவது கவர்மெண்ட் மோனோபோலி கிடையாது. அதாவது சிட்டிசன் யார் நினச்சாலுமே ட்ரேடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் த ஸ்டேட் இஸ் நாட் ரெக்வயர்டு டு ஜஸ்டிஃபை இட்ஸ் மோனோபோலி. அதாவது ஸ்டேட் தான் இந்த இடத்துல மோனோபோலின்னு ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை. ஓகேவா. This right does not include the right to carry on a profession or business or trade or occupation that is immoral or dangerous. அதாவது நீங்கள் வந்து ஒரு இம்மாரலாவோ இல்லை டேஞ்சரஸாவோ ஏதாவது பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக்கிங் இன் உமன் ஆர் சில்ட்ரன், அதாவது விமன்ஸையும் சில்ட்ரனையும் கடத்தி கொண்டு வந்து ஏதாவது ஒரு தொழில் அவங்கள பிச்சை எடுக்க வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது தொழிலில் ஈடுபடுத்துறது டேஞ்சரஸான தொழில். ஹார்ம்ஃபுல் ட்ரக்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ், வெடிமருந்து தயாரித்து 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம நியூஸில் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேஞ்சரஸான நீங்களாக ஏதாவது ஒரு தொழில் எடுத்து பண்ணுறது, வெப்பன் தயாரிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. த ஸ்டேட் கேன் அப்சல்யூட்லி ப்ரொஹிபிட் தீஸ் ஆர் ரெகுலேட் தெம் த்ரூ லைசன்சிங். அதெல்லாம் நீங்கள் பண்ணினாலும் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணணும். டிராஃபிக்கிங் கிடையாது. இந்த ஹார்ம்ஃபுல் ட்ரக்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அந்த மாதிரினா லைசன்ஸோட ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆர்டிகல் 19 ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. ஆர்டிகல் 19ல் நம்ம என்ன பார்த்தோம்? பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது, எங்கே வேணால் கூடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு அசம்பிள் பண்ணிக்கலாம், அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். எங்கே வேணால் ஆக்குபேஷனுக்கு உண்டான நம்ம தொழிலுக்கு உண்டானது இருக்குது. மூவ்மெண்ட்டு எங்கே வேணால் மூவ் ஆகலாம், எங்கே வேணால் ரிசைட் பண்ணலாம், எங்கே வேணால் தங்கலான்னு பார்த்தோம். நம்மளுடைய தொழிலை பற்றி பார்த்தோம். ஓகேவா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 20 போகலாம். ஆர்டிகல் 20 வந்துட்டு ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஓகேவா. அதாவது நீங்கள் வந்து ஒரு அஃபென்ஸுக்கு கீழே வந்து ஏதாவது கன்விக்ட் ஆனாங்கன்னா உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா இருக்கும், நோ டபுள் ஜியோ பேர் டை அப்படின்னு ஒன்று இருக்கும், நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா.
இது என்னன்னா ஆர்டிகல் 20க்கு கீழே வர்றது தான். ஸோ ஆர்டிகல் 20 கிராண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் எகென்ஸ்ட் ஆர்பிட்டரி அண்ட் எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட். அதாவது ஆர்பிட்டரினா தன்னிச்சையான ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காகவோ, எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான சின்னதாக வந்து ஒரு பொருளை எடுத்துட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு போய் வந்து உங்களுக்கு வந்து மரண தண்டனை அப்படின்றாங்க. அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களை வந்து கூட்டிகிட்டு போய் கஸ்டோடியல் டெத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ கூட ரீசண்டாக வந்துட்டு ரெட்டை கொலை, பெனிக்ஸ், அதெல்லாம் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி அந்த கஸ்டோடியல் டெத்துன்றது இன்றைக்கி நேற்று இல்லை, அது நிறையா நடந்துட்டு தான் இருக்குது. அந்த கஸ்டோடியல் டெத் பற்றி ஒரு சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளாம் பயந்துடணும். அந்தளவுக்கு ஒரு சின்ன பிக் பாக்கெட் கேஸ்க்கு உள்ளே போனவங்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ சித்திரவதை பண்ணிலாம் கொண்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதிலெல்லாம் இருந்து உங்களை பாதுகாக்கிறது தான் இந்த ஆக்ட் ஆர்டிகல் 20 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஆக்ட். தன்னிச்சையாக இப்போ ஒரு போலீஸ் நினச்சா உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் அடிக்கலாம் முடியாது. ஆனால் அது அப்படி நடக்கிறது கிடையாது, ஆப்போசிட்டாக தான் நடக்குது. ஸோ அந்த ஆர்பிட்ரி ஆக்ஷன்லேருந்தும் எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட், உங்களை அளவுக்கு அதிகமாக அடிக்கிறது, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுலேருந்து உங்களை பாதுகாக்கிறது தான் அக்யூஸ்டு பர்சனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. அக்யூஸ்டு பர்சனுக்கு வெதர் சிட்டிசன் ஆர் ஃபாரினர் ஆர் லீகல் பர்சன் லைக் அ கம்பெனி ஆர் அ கார்பரேஷன், யாராக இருந்தாலும் சரி இதுக்கு வந்து அவங்க எலிஜிபிள் தான். ஃபாரினர் அதுக்காக அவரை வந்து கூட்டிகிட்டு போய் சித்திரவதை பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் ரைட்ஸ் கிடையாது, ஓகேவா. ஸோ யாராக இருந்தாலுமே அவங்கள வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த ஆக்டை. இட் கண்டெய்ன்ஸ் 3 ப்ரொவிஷன்ஸ் இந்த டைரக்ஷன். 3 ப்ரொவிஷன் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். நோ எக்ஸ்போஸ்டு ஃபேக்டோ லா. நோ எக்ஸ்போஸ்டு ஃபேக்டோ லா அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு தப்பு செய்கிறீங்கன்னா அந்த டைமில் அந்த தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை தான் கொடுக்கணும், ஓகேவா. ஸோ அதுக்கு வேறு மாதிரி ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது எல்லாமே பண்ணக்கூடாது. இது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு திருட்டு கேஸில் வந்துட்டு கேஸ் ஃபைல் ஆகிருக்குன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதுக்கு திருட்டு கேஸ் இல்லை, ஒரு கொலை கேஸ்னே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து என்ன அதுக்கு தண்டனைனா ஒரு 3 வருஷம் ஜெயில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு கரண்ட்டாக வந்து அந்த அந்த தப்புக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஏற்றிட்டாங்க. என்னன்னு ஏற்றிட்டாங்கன்னா 5 வருஷம் ஜெயிலு அப்படின்ற மாதிரி அந்த கொலைக்கு ஏற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ உங்கள் கேஸ் வந்துட்டு ஹியரிங் வருது, உங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? அந்த கொலை பண்ணதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா 3 வருஷம் தண்டனை தான், ஜெயில் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் ஜெயில் அப்படின்றாங்க. உங்களுக்கு எது கொடுக்கணும் அப்படின்னா அந்த 3 வருஷம் ஜெயில் தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா அந்த தப்பு பண்ணினப்போ உங்களுக்கு என்ன தண்டனையோ அதை தான் கொடுக்கணும், ஓகேவா. ஸோ இது வந்துட்டு கிரிமினல் கேஸ்க்கு தான் வந்து இது பொருந்தும். இந்த பெனால்ட்டிலாம் இருக்கு இல்லையா, பெனால்ட்டி கிரேட்டர் than that of prescribed, அதை பார்க்கலாம் வாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கன்விக்டட் ஆஃப் எனி அஃபென்சஸ் எக்ஸப்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் அ law enforced at the time of commission on the act nor subjected to a penalty, not subjected to a penalty greater than the prescribed by the law enforced at the time of the commission. அதாவது பெனால்ட்டிக்கெல்லாம் அது பொருந்தாது. பெனால்ட்டி எல்லாம் வந்து இப்போ ஏறி இருந்தாலும் பெனால்ட்டி நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அப்போ வந்து அது 500 ரூபாங்கிறது அப்போ பெருசாக இருக்கும் பெனால்ட்டி. இப்போ அந்த 500 ரூபான்றதெல்லாம் எல்லாத்துக்கும் அசால்ட் ஆயிரும். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, பெனால்ட்டி 5000 மாற்றிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து இல்லை அப்போ வந்து 500 தானெல்லாம் சொல்ல முடியாது. பெனால்ட்டிக்கெல்லாம் அது பொருந்தாது. ஒன்லி அந்த கிரிமினல் கேஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய தண்டனை கொடுக்குறாங்கல்ல, கொலை, மரண தண்டனை, ஆயுள் தண்டனைலாம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு தான் பொருந்தும். ஸோ பெனால்ட்டிக்கெல்லாம் பொருந்தாது, ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நோ டபுள் ஜியோ பேர்டை. இந்த நோ டபுள் ஜியோ பேர்டை அப்படின்றது என்னென்னா, ஒரு குற்றத்துக்காக ஒரே குற்றத்துக்காக ஒன்றுக்கு மேற்பட்ட டைம் வந்து ஒருத்தர் தண்டிக்கக்கூடாது. நோ பர்சன் ஷல் பி ப்ரொசிக்யூட்டட் அண்ட் பனிஷ்டு ஃபார் த சேம் அஃபென்ஸ் மோர் தென் ஒன்ஸ். ஒரு தடவைக்கு மேலே ஒருத்தர் தண்டிக்கக்கூடாது அவர் செஞ்ச தப்புக்கு. அதுதான் நோ டபுள் ஜியோ பேரடை அப்படின்றது. செஞ்சது ஒரு தப்பு தான், அந்த ஒரு தப்புக்கு வந்து 2-3 டைம் அவரை கூப்பிட்டு தண்டிக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு டைம் தண்டித்து அனுப்பிச்சிடணும். நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். இது என்னென்னா, நோ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் ஷல் பி கம்பல்டு டு பி அ விட்னஸ் எகென்ஸ்ட் ஹிம்செல்ஃப். அதாவது கம்பல் பண்ணுறது, அவரை அடித்து துன்புறுத்தி இந்த நீ தான் இந்த கொலையை பண்ணன்னு ஒத்துக்கோ அப்படின்னு அவரை ஒத்துக்க வைக்கிறது. அதாவது கம்பல்டு டு பி அ விட்னஸ் எகென்ஸ்ட் ஹிம்செல்ஃப். அவரே அவருக்கு விட்னஸாக ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்க வைக்கிறது. அதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான்.
ஓகேவா. an exposed law an exposed facto law is one that imposes penalties retrospectively, that is upon acts already done or which increases the penalties for such acts. அதாவது எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா அப்படின்றது பெனால்ட்டிஸை வந்துட்டு ரெட்ரோஸ்பெக்டிவாக தான் இருக்கும். ஓகேவா, பெனால்ட்டிஸ்க்கு வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக தான் இருக்கும். அதாவது டைம் இப்போது ப்ராஸ்பெக்டிவாக இருக்காது, retrospective-ஆக தான் இருக்கும். The enactment of such a law is prohibited by the first provision of Article 20. Article 20 வந்துட்டு such a law prohibited by the first provision of Article 20. Article 20லேயே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதை வந்து இதை பற்றி. Next, however, this limitation is imposed only on criminal laws, not on civil laws or tax laws. அதாவது கிரிமினல் லாஸ்க்கு மட்டும்தான் இது பொருந்துமே தவிர சிவில் லாஸ்க்கோ டேக்ஸ் பற்றின லாஸ்க்கோ இது பொருந்தாது. ஓகேவா, டேக்ஸ் பற்றின லாஸ்க்கும் சிவில் லாஸ்க்கும் இது பொருந்தாது. இன் அதர் வேர்ட்ஸ், a civil liability or a tax can be imposed retrospectively. உங்களுக்கு அந்த சிவில் லியபிலிட்டி டேக்ஸ் எல்லாமே வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு ப்ராஸ்பெக்டிவாக இருக்காது. பழைய கணக்கும் சேர்த்து தான் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஓகேவா, அதே மாதிரி சிவில் ரைட்ஸ், சிவிலுக்கும் வந்து லியபிலிட்டிஸ்க்கும் வந்துட்டு பழசுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த கிரிமினல் லாஸ்க்கு மட்டும்தான் ரெட்ரோஸ்பெக்டிவாக இருக்காது. மற்றபடி உங்களோட பெனால்ட்டி, டேக்ஸு, சிவில் லியபிலிட்டிஸ் எல்லாமே ரெட்ரோஸ்பெக்டிவ், பழசையும் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இப்போ டேக்ஸ் கட்டலை, 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டலை, அதனால் அப்போத்தது தான் அப்படின்லாம் இல்லை. இப்போ என்ன கரண்ட்டில் என்னவோ அதை தான் உங்களுக்கு போடுவாங்க. ஃபர்தர் திஸ் ப்ரொவிஷன் ப்ரொஹிபிட்ஸ் ஒன்லி கன்விக்ஷன் ஆர் சென்டென்ஸ் அண்டர் எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோலா கிரிமினலா, நாட் த ட்ரையல் தேர் ஆஃப். அதான் கிரிமினல் லாஸ்க்கு தான் பொருந்தும். நெக்ஸ்ட்டு, ஃபைனலி த ப்ரொடெக்ஷன் அண்டர் திஸ் ப்ரொவிஷன் cannot be claimed in case of preventive detention or demanding security from a person. இது வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. டிமாண்டிங் செக்யூரிட்டி ஃப்ரம் அ பர்சன், ஒரு பர்சன்ட்டு செக்யூரிட்டி வேணும்னு நினைக்கிறவங்களும் இதை கிளைம் பண்ண முடியாது. இதை ரெட்ரோஸ்பெக்டிவாக வந்துட்டு கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, the protection against double jeopardy is available only in the proceedings before a court of law or a judicial tribunal. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா பார்த்தோம். அதாவது அந்த டைமில் என்ன தப்பு செஞ்சுருக்காங்களோ அதுக்கு தான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தோம். ஆனால் அது கிரிமினல் லாஸ்க்கு மட்டும்தான், மற்ற லாஸ்க்கெல்லாம் பொருந்தாதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், இந்த டபுள் ஜியோபார்டை அதை வந்துட்டு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இஸ் அவைலபிள் ஒன்லி இன் ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் அ கோர்ட் ஆஃப் லா ஆர் அ ஜுடிஷியல் ட்ரிபியூனல். அதாவது கோர்ட் ஆஃப் லாலையும் ஜுடிஷியல் ட்ரிபியூனலுக்கு கீழே தான் இது பொருந்தும். ஆனால் இது வந்துட்டு டிபார்ட்மெண்டல் இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு இது பொருந்தாது. ஜுடிஷியல் நேச்சராக இருந்தால் மட்டும்தான் பொருந்துமே தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சர் அந்த மாதிரிலாம் இருந்தால் இது பொருந்தாது, டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரதெல்லாம். ஓகேவா, எது இந்த டபுள் ஜியோபார்டை அப்படின்றது கோர்ட் ஆஃப் லாக்கு கீழேயும் ஜுடிஷியல் ட்ரிபியூனலுக்கு கீழேயும் தான் இது பொருந்தும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த செல்ஃப் இன்கிரிமினேஷன், தன்னைத்தானே வந்து ஒருத்தரை வந்து சாட்சியாக சொல்கிறது, கொலையை ஒத்துக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இதுக்கெல்லாம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கம்பல்சரி ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு கீழேயும் இல்லை நீங்கள் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்கணும், ஸ்பெசிமன் சிக்னேச்சர் இல்லாட்டி பிளட் ஸ்பெசிமன் கொடுக்கணுன்றதுக்காக இல்லை இந்த இடத்துல வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. கம்பல்சரி எக்ஸிபிஷன் ஆஃப் த பாடி இந்த விஷயத்துலையும் அவர் வந்து தப்பிக்க முடியாது. ஃபர்தர் இட் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி டு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், நாட் டு சிவில் அண்டு சிவில் ப்ரொசீடிங்ஸ்க்கு இது கிடையாது, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸுக்கு தான் இது பொருந்தும். அந்த செல்ஃப் இன்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா அது, இதே சிவில் ப்ரொசீடிங்ஸுக்கு வந்துட்டு பொருந்தாது, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸுக்கு மட்டும்தான், கிரிமினல் நேச்சராக இருந்தால் மட்டும்தான். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஆர்டிக்கல் 21. ஆர்டிக்கல் 21னாவே that no person shall be deprived of his life or personal liberty except according to procedure established by law. This right is available to both citizens and non-citizens. அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாக்கு கீழே வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் இது என்ன நடக்குன்னா கோபாலன் கேஸ் நடக்கும். கோபாலன் கேஸ் 1950 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மாதிரி நேரோவாக இருப்பாங்க, நல்ல ப்ராடராக இல்லாமல் நேரோ இன்டர்பிரிட்டேஷனுக்கு கீழே ஆர்டிகல் 21 வந்து சொல்லியிருப்பாங்க.
என்னன்னா ஆர்டிகல் 21 வந்துட்டு ப்ரொடெக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 21 இஸ் அவைலபிள் ஒன்லி எகென்ஸ்ட் ஆர்பிட்டரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் அண்ட் நாட் ஃப்ரம் ஆர்பிட்டரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்னு சொல்லிடுவாங்க. தன்னிச்சையான அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனுக்கு எதிராக தான் உங்களை பாதுகாக்குமே தவிர ஆர்பிட்டரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷனுக்கு கீழே உங்களை பாதுகாக்காது இந்த ஆர்டிகல் 21. லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்னா என்ன? ஒரு பார்லிமெண்ட்னால ஒரு சட்டம் வருது, அதுலெல்லாம் இருந்து உங்களை பாதுகாக்காது, சும்மா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம் அப்படி சொல்லிடுவாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? ஸ்டேட் கேன் டிப்ரைவ் த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் அ பர்சன் பேஸ்ட் ஆன் லா. அதுதான் ஒரு லா போட்டு ஸ்டேட் நினச்சா இந்த பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டியை வந்துட்டு டிப்ரைவ் பண்ணலான்னு தெரியுது இல்லையா? ஸோ இதனாலேயே என்ன ஆகும்னா, this is because of the expression procedure established by law in article 21 which is different from the expression due process of law contained in the American Constitution. இந்த procedure established by law அப்படின்றது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனுக்கு அதிலிருந்து மாறுபடுது, அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாலிருந்து மாறுபடுது. ஸோ த வேலிடிட்டி ஆஃப் அ law has prescribed a procedure cannot be questioned on the ground that the law is unreasonable, unfair, unjust. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பார்லிமெண்ட் ஒரு லா போடுறாங்கன்னா அந்த லா வந்து ஒரு அன்ரீசனபிள், அன்ஃபேராக, அன்ஜஸ்டிசபிளாக இருக்குதுன்னா அதை நம்ம சொல்ல முடியாது, கொஷின் பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து தான் இன்னொரு டைம் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்க, பர்சனல் லிபர்ட்டி மீன்ஸ் ஒன்லி லிபர்ட்டி ரிலேட்டிங் டு த பர்சன் ஆர் பாடி ஆஃப் த இண்டிவிஜுவல். பட் இன் மேனகா காந்தி கேஸ் வருது 1978. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, கோபாலன் கேஸ் 1950 வந்து ரொம்ப நல்லா யோசிக்காமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நினச்சதுன்னா உன்னோட பர்சனல் லிபர்ட்டி எல்லாத்தையுமே வந்து தடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மேனகா காந்தி கேஸ் 1978 வருது. அப்போது சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, ஓவர் ரூல் இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இந்த கோபாலன் கேஸ் பை டேக்கிங் அ வைடர் இன்டர்பிரிட்டேஷன். இப்போ தான் வைடர் இன்டர்பிரிட்டேஷன் கொண்டு வராங்க ஆர்டிகல் 21. என்ன சொல்கிறாங்க, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் அ பர்சன் கேன் பி டிப்ரைவ்டு பை அ லா ப்ரொவைடட் த ப்ரொசீஜர் prescribed by that law is reasonable, fair and just. அந்த லா வந்து ரீசனபுளாக, ஃபேராக, ஜஸ்டாக இருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ் இட் ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அன் அமெரிக்கன் எக்ஸ்பிரஷன். இந்த இடத்துல தான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஷனான டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை வந்து இந்தியாவுக்குள்ளே, அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆர்டிகல் 21 இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நாட் ஓன்லி அகெயின்ஸ்ட் ஆர்பிட்டரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் பட் ஆல்சோ த ஆர்பிட்டரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷனுக்கு எதிராகவும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரைட் டு லைஃப் வந்து ஆஸ் எம்போடிட் இன் ஆர்டிகல் 21 இஸ் நாட் merely confined to animal existence or survival, but it includes within its ambit the right to live with human dignity, all those aspects of life which go to make a man's life meaningful, complete, worth living. அதாவது ஒரு தனி மனிதன் வந்து ஒரு நல்ல டிக்னிட்டியோடவும் மீனிங்ஃபுல்லாக, கம்ப்ளீட்டாக, நல்ல ஒரு ஒர்த் லிவிங்காக இருக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் சும்மா இஷ்டத்துக்கு லா போட்டெல்லாம் தடுத்துட்டு இருக்க முடியாது. இட் ஆல்சோ ரூல்டு தட் த எக்ஸ்பிரஷன் பர்சனல் லிபர்ட்டி இன் ஆர்டிகல் 21 இஸ் த வைடஸ்ட் ஆம்ப்ளிடியூடு, நல்ல வைடஸ்ட் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இட் கவர்ஸ் அ வெரைட்டி ஆஃப் ரைட்ஸ் தட் கோ டு த கான்ஸ்டியூட் த பர்சனல் லிபர்ட்டிஸ் ஆஃப் அ மேன். அதாவது அதுக்கு கீழே நிறையா கொண்டு வராங்க. ஓகேவா? த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ரீஅஃபர்ம்டு இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இந்த மேனகா காந்தி கேஸ், இந்த சப்சீக்வெண்ட் கேசஸ். இட் ஹேஸ் டிக்ளேர்டு த ஃபாலோயிங் ரைட்ஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21. அப்படியே அந்த மேனகா காந்தி கேஸ்க்கு அடுத்தடுத்து வர கேஸில் எல்லாமே அப்படியே ஆட் ஆகிட்டே போகுது நம்மளுடைய ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அதில் என்னென்னலாம் நம்மளுடைய உரிமைகள்னு சொல்கிறாங்கன்னா, ரைட் டு லிவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி. நீ வந்து ஒரு மாண்பு, தனி மனித மாண்போட நீ இருக்கிறது, ஹியூமன் டிக்னிட்டியோடு இருக்கிறது உனக்கு ஒரு ரைட்டு தான். ரைட் டு டீசென்ட் என்விரான்மெண்ட், உன்னை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் வந்து நல்ல ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கணும், மாசுபாடாக இருக்கக்கூடாது. வாட்டர், ஏர், ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அசாடஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி வந்துச்சுன்னா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போராடுறாங்க. ஏன்னா அது ரைட் டு லைஃப்பில் இருக்குது. ஒரு அசாடஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு எதிராலாம் நீங்கள் வந்து பாருங்கள், ப்ரொடெக்ஷன், அதுக்கு எதிராக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டோட வேலை. ரைட் டு லிவ்லிஹுட், அதாவது வாழ்வாதாரத்துக்கான உரிமை. ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு ஷெல்டர், அதாவது தங்குறதுக்கு. ரைட் டு ஹெல்த், நீ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு 14 இயர்ஸ்க்கு வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன். ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்டு ஆர்டிகல் 33 34. அதாவது உங்களுக்கு வந்து சட்டத்துக்கு வந்து சட்டம் வந்து அது என்ன சொல்கிறது, சட்ட உரிமைகளா,
லீகல் எய்டு, ஃப்ரீ லீகல் எய்டு கொடுப்பாங்களே, அதாவது உங்களை வந்து இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னா உங்களை ஃப்ரீயாக வந்து ஆகிற செலவெல்லாம் கவர்மெண்ட்டே பார்த்துக்கிறது. அது ரைட் எகென்ஸ்ட்டு சொலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், அதாவது ஒரு கேஸ் வருதுன்னா அதை ஸ்பீடாக முடிக்கிறது. ரைட் எகென்ஸ்ட்டு ஹேண்ட் கஃபிங், கையில் விலங்கு மாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா அந்த காலத்துலலாம், இப்போல்லாம் அது ஓவராக நடக்கிறதில்ல. ரைட் எகென்ஸ்ட்டு இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட்டு, அதாவது மனிதத்தன்மையற்ற செயலுக்கு எதிரானது. ரைட் எகென்ஸ்ட் டிலேட் எக்ஸிக்யூஷன், அதாவது உங்கள் ஏதாவது ஒரு எக்ஸிக்யூஷன் டிலேடாக நடக்கிறதுனா அதுக்கு எதிராக உங்களை காப்பாற்றுறது. ரைட் டு ட்ராவல் அப்ராட், நீங்கள் வெளிநாடு போகலாம். ரைட் எகென்ஸ்ட் பாண்டட் லேபர், அதாவது ஒரு சுரண்டலுக்கு எதிரான ஒரு கொத்தடிமையாக இருக்கிறதுலேருந்து உங்களை பாதுகாக்கிறது. ரைட் எகென்ஸ்ட் கஸ்டோடியல் ஹராஸ்மெண்ட்டு, இப்போ கூட நடந்துச்சு இல்லையா கஸ்டோடியல் டெத் எல்லாம், ஸோ அந்த மாதிரி கஸ்டோடியல் ஹராஸ்மெண்ட் எதுவும் இல்லாமல் இருக்க பாதுகாக்க. ரைட் டு எமர்ஜென்சி மெடிக்கல் எய்டு, நீங்கள் எமர்ஜென்சி மெடிக்கல் எய்டு எடுத்துக்கலாம். ரைட் டு டைம்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டைமுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. ரைட் நாட் டு பி ட்ரிவன் அவுட் ஆஃப் த ஸ்டேட், வெளியில் போகிறதுக்கு உண்டானது. ரைட் டு ஃபேர் ட்ரையல், ரைட் ஆஃப் பிரிசனர் டு ஹாவ் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப், அதாவது கைதிகள் வந்து ஜெயிலில் இருக்காங்களே அவங்களுக்கு நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃபை ஏற்படுத்தி ஒரு வாழ்வதற்குண்டான எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறது. ரைட் ஆஃப் உமன் டு பி ட்ரீட்டட் வித் டீசன்சி அண்ட் டிக்னிட்டி, அதாவது பெண்களை வந்து மரியாதையோடு நடத்துறது. ரைட் எகெயின்ஸ்ட் பப்ளிக் ஹேங்கிங், அதாவது பொது வெளியில் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் இப்போ நடக்கிறதில்ல, ஸோ அதுக்கு எதிராக பாதுகாக்கிறது. ரைட் டு ரோடு இன் ஹில்லி ஏரியாஸ், மலைப்பாங்கான பிரதேசங்களில் ரோடு வந்து இருக்கிறதும் உங்களோட உரிமை தான். ஓகேவா. ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு ரெப்புடேஷன், ரைட் டு அப்பீல் ஃப்ரம் அ ஜட்மெண்ட் ஆஃப் த கன்விக்ஷன், அப்பீல் பண்ணுறது. ரைட் டு ஃபேமிலி பென்ஷன் வாங்குறது. ரைட் டு சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டு, உங்களை மேம்படுத்துறது எல்லாமே. ரைட் எகென்ஸ்ட் பார்ஃபெட்டர்ஸ், ரைட் டு அப்ராப்ரியேட் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது. ரைட் டு ஸ்லீப், ஓகேவா, தூங்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, அது வந்து ஒன் ஆஃப் த அடிப்படை உரிமை தான். ரைட் டு சப்ஸ்டான்ஷியல் டெவலப்மெண்ட்டு, ஓகேவா, சப்ஸ்டான்ஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் ஃப்ரம் நாய்ஸ் பொல்யூஷன்லேருந்து உங்களை பாதுகாக்கிறது உண்டானது. ரைட் டு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நிறைய உரிமைகள் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது. 35 பார்த்துட்டிங்கன்னா ரைட் டு ஆப்பர்ச்சுனிட்டின்றது இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் டு எலக்ட்ரிசிட்டி இருக்கும் 5th எடிஷன் லக்ஷ்மிகாந்தில், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் வந்துட்டு என்ன நம்ம பார்த்தோம், ஆர்டிக்கல் இது வந்து லேட்டராக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஆர்டிக்கல் 21A சொல்லி ஆர்டிக்கல் 21க்கு அடுத்து ஆர்டிக்கல் 21A இதுதான் இருக்கும். இதை பார்த்தலாம். இது என்னென்னா, இட் டிக்ளேர்ஸ் தட் த ஸ்டேட் ஷல் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 6 to 14 years, அதாவது 6 to 14 வயசு இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து ஸ்டேட் கொடுக்கணும் அப்படின்றது தான். திஸ் ப்ரொவிஷன் மேக்ஸ் ஒன்லி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அடிப்படை உரிமை, ஹையர் எஜுகேஷன் அப்படி கிடையாது. ஓகேவா. இது எப்போனா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 அப்போ தான் ஆட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மேஜர் மைல்ஸ்டோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது என்னென்னா, கண்ட்ரிஸ் எய்ம் டு அச்சீவ் எஜுகேஷன் ஃபார் ஆல், அதாவது அனைவருக்கும் கல்வி அப்படின்றத அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்றாங்க. த கவர்மெண்ட் டிஸ்கிரைப்டு திஸ் ஸ்டெப் ஆஸ், இதை வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த டான் ஆஃப் த செகண்ட் ரெவல்யூஷன் இன் த சாப்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஈவன் பிஃபோர் திஸ் அமெண்ட்மெண்ட், இதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரொவிஷன் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருந்துச்சு. எங்கே இருந்ததுன்னா ஆர்டிகல் 45 டிபிஎஸ்பியில் இருந்தது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு கீழே பார்ட் 4 இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா. கவர்மெண்ட் வந்து தான் நினச்சா செய்யலாம். ஓகேவா, வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்காக. ஆனால் அது கம்பல்சரி கிடையாது, என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நம்ம போய் கோர்ட்டில் கொஸ்டின் பண்ண முடியாது. இதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தூக்கிட்டு ஓடலாம் இல்லையா. அதுதான். ஸோ அதனால தான் இந்த ஸ்கோப்பை வந்துட்டு ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் இன் திஸ் ரெகார்டு, இந்த ஸ்கோப்பை கொண்டு வரதுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. திஸ் அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஆர்டிகல் 45 இன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். இட் நவ் ரீட்ஸ் த ஸ்டேட் ஷால் endeavor to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years. 6 வயசு வரைக்கும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கு. இட் ஆல்சோ ஆடட் அ நியூ ஃபண்டமெண்டல் டியூட்டியில் வந்துட்டு இருக்கும். என்னென்னா ஆர்டிகல் 51A 11th இருக்கும். இட் ஷல் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா
டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்டு. அதாவது ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் அவங்க குழந்தைக்கு வந்து படிப்பு கொடுக்கறது வந்து அவங்களோட கடமை, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு கீழே வந்திருக்கும். ஆர் வார்டு பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 and 14 years, 6 to 14 வயசு வரைக்கும்னு இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1993 என்ன ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் ரெகக்னைஸ்ட் அ ஃபண்டமெண்டல் ரைட் டு பிரைமரி எஜுகேஷன் இந்த ரைட் டு லைஃப் அண்டர் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21க்கு கீழே கொண்டு வராங்க. படிப்பு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்ற மாதிரி. இட் ஹெல்ட் தட் த எவ்ரி சைல்ட் ஆர் சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஹேஸ் அ ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் அன்டில் ஹீ கம்ப்ளீட்ஸ் த ஏஜ் ஆஃப் 14 years. 14 வயசு முடிகிற வரைக்கும் கல்வி கொடுக்கறத வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட்டோட உரிமை, அதாவது கவர்மெண்ட்டோடைய கடமை, கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர் ஆஃப்டர் ஹிஸ் ரைட் டு எஜுகேஷன் இஸ் சப்ஜெக்டட் டு த லிமிட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் கெப்பாசிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட். அதாவது அந்த ஸ்டேட்டோட எக்கனாமிக் கெப்பாசிட்டி அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட்டை பொறுத்து அமைஞ்சிருக்கும். இன் திஸ் ஜட்மெண்ட் த கோர்ட் ஓவர் ரூல்ட் இட்ஸ் ஏர்லியர் ஜட்மெண்ட் 1992 which declared that there was a fundamental right to education up to any level including professional education like medicine or engineering. It pursuant of Article 21A, the Parliament enacted the right of children to free and compulsory education. அப்போ தான் ஆக்ட் வந்து வருது. ஆக்ட் எப்போ வருதுன்னா 2009 வருது. ஓகேவா? ஆக்ட் எப்போ வருது? 2009 சில்ட்ரன், அதாவது ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், Right to Education Act 2009. This act seeks to provide that every child has a right to be provided full-time elementary education to satisfactory and equitable quality in the formal school which satisfies certain essential norms and standards. அதாவது norms and standardsக்கு கீழே satisfactory-ஆ இருக்கணும் அந்த education. This legislation is anchored in the belief that the values of equality, social justice and democracy and the creation of a just and human society can be achieved only through provision of inclusive elementary education to all. அதாவது இதை கொடுத்தாதான் நாம் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அப்போ தான் சொசைட்டியிலேருந்து எல்லோரும் டெவலப் ஆவாங்க. அதெல்லாம் நோக்கமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆர்டிகல் 21A ரைட் எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஆர்டிக்கிள் வந்துட்டு உங்களுக்கு 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன? ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். அதாவது உங்களை யாராவது அரெஸ்ட் பண்ணி நீங்கள் அக்யூஸ்டாக இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான உரிமை இருக்குன்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 20. இது வந்துட்டு என்னென்னா, அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது தான் ஆர்டிகல் 22ன்றது. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எதிரான ஒரு இதுதான். ஸோ ஆர்டிகல் 22 grants protection to persons who are arrested or detained. Detention is two type. ரெண்டு டைப் ஆஃப் டிடென்ஷன் இருக்குது. அது என்னென்னா புனிட்டிவ், ப்ரெவென்டிவ் அப்படின்றது. புனிட்டிவ் அப்படின்றது என்னென்னா, ஒரு நீங்கள் பண்ண தப்புக்கு வந்து உங்களை பனிஷ் பண்ணுறது. ஓகேவா? கன்விக்ஷன் இன் கோர்ட் பனிஷ் அ பர்சன் ஃபார் அன் அஃபென்ஸ் கமிட்டட் பை ஹிம் ஆஃப்டர் ட்ரையல் அண்ட் கன்விக்ஷன் இன் கோர்ட். நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு பனிஷ் பண்ணுறது. ப்ரெவென்டிவ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண கிடையாது, ஆனால் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவங்களே உங்களை பிடிச்சிட்டு போயிடுறது. டிடென்ஷன் ஆஃப் அ பர்சன் வித்தவுட் ட்ரையல் கன்விக்ஷன் பை அ கோர்ட். எதுவும் பண்ணாமையே உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறது. இட் பர்பஸ் இஸ் நாட் டு பனிஷ் அ பர்சன். அதாவது கூட்டிகிட்டு போய் உங்களை பனிஷ்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய பாஸ்ட் அஃபென்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது, நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க, பட் டு ப்ரெவென்ட் ஹிம் ஃப்ரம் கமிட்டிங் அன் அஃபென்ஸ் இன் த நியர் ஃபியூச்சர். உங்களோட பாஸ்ட்டில் வந்து இருக்கிறத வந்து இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணியிருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க வச்சுருக்காங்க அதுக்காக. ஓகேவா? தஸ் ப்ரெவென்டிவ் டிடென்ஷன் இஸ் ஒன்லி எ ப்ரிகாஷனரி மெஷர் அண்ட் பேஸ்ட் ஆன் சஸ்பீஷன். அதாவது ஒரு சஸ்பெக்ட், ஒரு உங்களை வந்து டவுட் பண்ணுறாங்கன்னா அதன்படி உங்களை ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக உங்களை கூட்டிகிட்டு போகிறது தான். ஓகேவா? இந்த ப்ரெவென்டிவ் அப்படின்றது. ஆர்டிகல் 22 has two parts. The first part deals with the case of ordinary law. செகண்ட் வந்துட்டு ப்ரெவென்டிவ் டிடென்ஷன் லா. ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்டினரி லாக்கு கீழே உங்களை ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் என்னென்ன பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னா, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு ஆன் த கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட். உங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நிறைய மூவிஸ்லலாம் கேட்பாங்க இல்லையா, எதுக்காக என்ன ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு. உடனே அந்த போலீஸ் சொல்வார், இங்கே பாருங்கள் அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு என் கையில் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. ரைட் டு கன்சல்ட் அண்ட் பி டிஃபெண்டட் பை அ லீகல் ப்ராக்டிஸ்னர். ஒரு வக்கீல்கிட்ட போய் நீங்கள் லீகலாக வந்து அதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்னு கேட்குறதுக்காக உங்களுக்கு அதை கொடுக்கணும்.
அந்த ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் போய் அதாவது நீங்கள் வந்து அவர் மூலிமா நீங்கள் ஹெல்ப் தேடிக்கலாம். ரைட் டு பி ப்ரொடியூஸ்டு பிஃபோர் அ மேஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 hours இன்க்ளூடிங் தி ஜேர்னி டைம். இதில் வந்து இன்க்ளூடிங் அப்படின்னு இருக்குது. லக்ஷ்மிகாந்த் 5th எடிஷனில் வந்துட்டு எக்ஸ்க்ளூடிங் த ஜேர்னி டைம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 6th எடிஷனையே நம்ம ஃபாலோ பண்ணலாமே, இதான புதுசு. ஸோ இது வந்து என்னென்னா இன்க்ளூடிங் ஜேர்னி டைமோட 24 மணி நேரத்தில் உங்களை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் மேஜிஸ்ட்ரேட்டில். அதுக்கு மேலெலாம் போகக்கூடாது. ரைட் டு பி ரிலீஸ்டு ஆஃப்டர் 24 hours அன்லெஸ் த மேஜிஸ்ட்ரேட் அத்தாரைசஸ் ஃபர்தர் டிடென்ஷன் எதுவும் மேஜிஸ்ட்ரேட் சொல்லலைன்னா ஸோ 24 hours உங்களை ரிலீஸ் பண்ணிடணும். These safeguards all not available to an enemy alien or a person arrested or detained under a preventive detention law. இது எல்லாமே ஒரு enemy alienக்கோ இல்லை preventive detention lawக்கு கீழே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாவோ இதெல்லாம் வந்துட்டு கிடையாது. ஓகேவா? அதுக்கடுத்து the Supreme Court also ruled that the arrest and detention in the first part of Article 22 do not cover arrest under the order of a court, civil arrest on failure to pay the income tax and the deportation of an alien. ஆர்டிகல் 22க்கு கீழே அதை இப்போ சொன்னதே தான் திருப்பி யாருன்னா இது எல்லாமே வந்து கிரிமினல் லா படி அரெஸ்ட் ஆனவங்களுக்கு தான். இதே சிவில் அரெஸ்ட்டோ இல்லை இன்கம் டேக்ஸ் கட்டாமல் அரெஸ்ட்டோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் இது பொருந்தாது. தே அப்ளை ஒன்லி டு அன் ஆக்ட் ஆஃப் கிரிமினல் ஆர் குவாசி கிரிமினல் நேச்சராக இருந்தால் தான் இது பொருந்தும். சம் ப்ரீஜுடிஷியல் டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அது ஏதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது அடங்கும். த செகண்ட் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 22 கிராண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பர்சன். இது வந்துட்டு யாருக்காகன்னா அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாக்கு கீழே கைதானவங்களுக்கு இது பொருந்தும். என்னன்னா இது வந்து ரெண்டுமே சிட்டிசனுக்கும் பொருந்தும் ஏலியன்ஸ்க்கும் பொருந்தும். த டிடென்ஷன் ஆஃப் அ பர்சன் can't exceed 3 months unless advisory board reports a sufficient cause for extended detention law. The board is to consist of judges of a high court. அதாவது ஒரு 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவில் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவில் 3 மாதத்துக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு லீகல் எய்டும் வந்து வாங்கிக்க முடியாது. ஓகேவா? அந்த பர்சன் வந்துட்டு cannot exceed 3 months unless advisory board reports sufficient cause for extended detention. அதான் ஒரு 3 months வந்துட்டு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் ஷுட் பி கம்யூனிகேட்டட் டு த டெட்டோர், அதாவது என்னென்னா டெட்டன்யூன்னு சொல்லியிருப்பாங்க. டெட்டன்யூ ஹவவர் த ஃபேக்ட்ஸ் கன்சிடர் டு பி எகென்ஸ்ட் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நீட் டு பி டிஸ்க்ளோஸ்டு. பப்ளிக்கிட்ட வந்து அவங்க பேசுறதுக்கெல்லாம் உரிமை கிடையாது. அவங்களால ஏதாவது பிரச்சனை ஒன்றுனா கொண்டு போய் ஜெயிலில் இருக்கிறதே, அங்கேருந்து மறுபடியும் யாரையாவது தூண்டுற விதமாக இல்லை ஒரு பப்ளிக்கு வந்து போராட்டம் பண்ணுங்க, அதை கொளுத்துங்க இதை கொளுத்துங்கன்னு சொல்லிடுவார் இல்லையா, அதுக்காக த டிடென்யூ ஷுட் பி அஃபோர்டட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் ரெப்ரசன்டேஷன் அகேன்ஸ்ட் த டிடென்ஷன் ஆர்டர். ஓகேவா? எல்லாமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 22 ஆல்சோ அத்தாரைசஸ் த பார்லிமெண்ட் டு பிரிஸ்கிரைப். அதாவது இது எல்லாமே பார்லிமெண்ட் பண்ணுவாங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாக்கு கீழே வருதுன்னா பார்லிமெண்ட் வந்துட்டு இதில் வந்து தலையிடலாம். ஓகேவா? அந்த 3 months இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மோர் தென் 3 months அந்த 3 monthsக்கு மேலேயும் அவங்கள நீங்கள் வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்லேயே வைங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு யார் வந்து ஐடியா கொடுப்பாங்கன்னா பார்லிமெண்ட் வந்து ஒரு அட்வைசரி போர்டாக இருக்கும். சேம் டைம் வந்து மேக்ஸிமம் பீரியட் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு சொல்கிறதையும் பார்லிமெண்ட் சொல்லும். அதே மாதிரி என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதையும் பார்லிமெண்ட் சொல்லும். நெக்ஸ்ட் 44th Amendment Act 1978, அதுக்கு கீழே இந்த 3 மாதம் அப்படின்றத 2 மாதமாக வந்துட்டு குறைக்கிறாங்க. ஓகேவா? ஆனாலும் அது வந்து என்ன சொல்கிறது, நாட் பீன் brought into force, அது வந்து ஃபோர்ஸுக்கு வரல. இப்போ வரைக்குமே அந்த 3 month ட்ரையல் இருக்கு இல்லையா, அந்த 3 months தான் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Next, the Constitution has divided the legislative power with regard to preventive detention between the state and the center. என்னன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வந்துட்டு பார்லிமெண்ட்டும் பண்ணலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் பண்ணலாம். பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா எதில் பண்ணுவாங்கன்னா டிஃபென்ஸில், ஃபாரின் அஃபேர்ஸ், செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவிலலாம் பார்லிமெண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. இதே பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் 2 பேருமே வந்து ஒரு கன்கரண்ட்டாக எதில் செய்வாங்கன்னா நம்ம அந்த ஸ்டேட்டோட செக்யூரிட்டி ஆகட்டும், நெக்ஸ்ட்டு அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் ஸ்டேட்டில், ஓகேவா, பப்ளிக் ஆர்டரில் இருக்கிறதாகட்டும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் சர்வீசஸ் எசென்சியல் டு தி கம்யூனிட்டி, இந்த மாதிரி விஷயத்தில் 2 பேருமே சேர்ந்து பண்ணுவாங்க. இது வரைக்கும் பார்லிமெண்ட் என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950 கொண்டு வந்திருக்காங்க, பிடிஏன்னு சொல்லுவாங்க. அது வந்து 1969 எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மிசா ஆக்ட். மிசா பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் 1971 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து 1978 வந்துட்டு ரிப்பீல் ஆகிடுது. ஸோ இந்த மிஸ்ஸா டடா இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின்ஸ் தான். ஸோ இந்த இயரெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கஃபோபோசா அப்படின்ற மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் 1974. ஓகேவா, 1974. நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் நாசா அப்படின்றது வந்து 1980. ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் PBMSECA அப்படின்றது 1980 தான். நாசா வந்தப்போ தான் அதுவும் வந்திருக்கு. டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ப்ரிவென்ஷன் ஆக்ட் டடா அப்படின்றது 1985. ஓகேவா, டடா அப்படின்றது 1985. ஸோ இது வந்து 1995 ரிப்பீல் ஆயிடுச்சு. ப்ரிவென்ஷன் ஆஃப் இல்லிசிட் டிராஃபிக் இன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்டு சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் PITNDPSA அப்படின்றது 1988 கொண்டு வந்திருக்காங்க, 1988. நெக்ஸ்ட்டு ஹெச் பாருங்கள், ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் போட்டா அப்படின்றது. போட்டா ஆக்ட் வந்து 2002 கொண்டு வந்திருக்காங்க, 2004 ரிப்பீல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6th எடிஷனில் தான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க இந்த அது என்னென்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட். இது வந்து நார்த் ஈஸ்ட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, யூஏபிஏ அப்படின்றது 1967 கொண்டு வந்திருப்பாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக இதை வந்து அமன் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. லாஸ்ட்டாக 2019 கூட அமன் பண்ணியிருப்பாங்க. 4/8/2012 எல்லாமே அமன் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா எந்த ஒரு உலகத்திலேயே எந்த ஒரு மக்களாட்சி நாடுமே நோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் ஹேஸ் மேட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஸ் பீன் டன் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற மாதிரி இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டை கான்ஸ்டியூஷன்லேயே சொன்ன ஒரு மக்களாட்சி நாடு கூட உலகத்தில் கிடையாது. யூஎஸ்ஏக்கு வந்து இது என்னன்னு கூட தெரியாது. பிரிட்டன் வந்துட்டு ஓகே, பிரிட்டனில் இருக்குது, அது எப்போ இருந்துச்சு, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் தான் இருந்தது. ஆனால் இந்தியாவில் ஈவன் டியூரிங் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதான் பிரிட்டிஷில் இருந்துச்சு இல்லையா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வாரில். ஸோ பிரிட்டிஷோடைய காலனியாக தானே நம்ம இருந்தோம் அந்த டைமில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூல் டைம்லையும் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் இந்தியாவில் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெங்கால் ஸ்டேட் பிரிசனர் ரெகுலேஷன் ஆக்ட் 1818, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1939. இதிலெல்லாம் வந்துட்டு இண்டிபெண்டன்ட்க்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் இருந்திருக்கு. மீன்வால் நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயுமே வந்துட்டு இதை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் அப்படின்றது. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்ம ரைட் டு ஃப்ரீடம் வந்து ஆர்டிகல் 19 22 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். இந்த ஆக்டெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த கஃபோபோசா டடா போடா நாசா அப்படின்றத ஆக்டெல்லாம் இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரும், ரிப்பீட்டட் கொஷின் மாதிரி அது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்த இந்த WGO பேடை நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா இதெல்லாம் பற்றின ஒரு தெளிவு வந்து கண்டிப்பாக வேணும். இன்னொரு டைம் புரியலன்னா வீடியோ கூட பாருங்கள். அது ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. ஒருத்தரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் உங்களை இப்படியெல்லாம் காப்பாற்றலாம். நீங்கள் வந்து ஒரு அக்யூஸ்டாக இருந்தால் அதுக்குன்னு உங்கள் மேலே வந்து இஷ்டத்துக்கெல்லாம் வந்து பழி போட முடியாது இல்லையா, அதுலேருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கான உரிமைகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி உங்களை வந்து ஒரு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியெல்லாம் ஆர்டினரி லாக்கு கீழேயும், அதே மாதிரி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாக்கு கீழே உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வருன்றதையும் நாம் இதில் தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹோம் ஸ்டடி HS சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.